இப்போ ஒரு ஒரு 2-3 நாளாக என்னன்னாக்கா, போன வாரமே எனக்கு அந்த மனசில் தோணிருச்சு. என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து ஒரு முறை பைபிள் படிச்சிட்டேனாக்கா அடுத்த முறை அந்த பைபிள் படிக்கக்கூடாது, வேறு பைபிள் தான் வாங்கி படிக்கணும் அப்படி யோசித்து வச்சுருந்தேன். ஏன்னாக்கா நான் ஒரு முறை பைபிள் படிக்கும் போதும் நான் கோடு போட்டு வருவேன். எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் வருது ஞாபகத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த சம்பவம்லாம் சரி நான் கோடு போட்டு வருவேன். கோடு போட்டு வரும்போது அப்படியே அந்த ஒரு பைபிள் ஃபுல்லாக படிச்சிட்டேன்னா அடுத்த முறை திரும்ப படிக்கும்போது அதே இடத்துல தான் நான் செய்வேன், ஞாபகம் வரும். இது வந்து கோடு போட்டுனா இது முக்கியமானது அப்படின்னு அதே தான் ஞாபகம் வரும். அதனால் அப்படி இல்லாமல் புதுசாக ஒரு பைபிள் எடுத்து படிக்கும்பொழுது கோடு இருக்காது இல்லையா, அப்போ என்ன செய்யும், வேறு ஒரு இடம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆண்டவர் என்ன செய்யும், ஒவ்வொரு முறையும் படிக்கும்பொழுது வசனங்கள் என்ன செய்வார், புதுசாக ஞாபகப்படுத்துவார். இதெல்லாம் நீ செய், இதெல்லாம் நீ செய்யாத, இதை செஞ்சால் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இதுக்கு இணையான வசனம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அப்படி ஞாபகப்படுத்துவார். அப்போ என்ன செய்யணும், அதெல்லாம் நோட் பண்ணி வைப்பேன். போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திரும்ப இந்த பைபிள் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். புதுசாக வேறு ஒரு பைபிள் வாங்கி படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வேறு ஒரு பைபிளுக்காக யோசிச்சுனே இருந்தேன். அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, வீட்டில் ஒரு பைபிள் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் பெரிய பைபிளாக இருக்கும், ஏன்னா தூக்கிட்டு அலைய முடியாதனால நான் வீட்டில் படிக்கிறதுக்கு அதை வச்சிட்ருப்பேன். வசனம் சொல்கிற பிரகாரம் காலத்தை பார்த்தா எப்படி இருக்கணும், போதகராக இருக்க வேண்டிய நீங்கள், கற்றுக் கொடுக்க வேண்டிய நீங்கள் என்ன செய்கிறீங்க, இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறீங்க அப்படி சொல்லி வசனம் சொல்லுது. தொடர்ந்து சர்ச்சுக்கு போகும்போது அவங்க வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து வசனம் தெரியும், சர்ச்சுக்கெலாம் போவேன். ஆனால் இந்த இடத்துக்கு தொடர்ந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது அங்கே அப்படி தொடர்ந்து போகும்போது அங்கே ரட்சிக்கப்படி ஞானஸ்தானம் எடுத்தேன். அந்த பாஸ்டர் சொன்னாங்க, அப்போ எப்படின்னா 1995, இப்போ என்ன வருது 30 வருஷம் ஆகுதா, அப்போ சொன்னாங்க. அப்போ அந்த பாஸ்டர் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வந்து பிரசங்கம் பண்ணும்போது பைபிள் திறக்க மாட்டாங்க, கண்ணை மூடி தான் பிரசங்கம் பண்ணாங்க, பைபிள் திறக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க படிக்கிறது தான் கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ அவங்க 500 முறை பைபிள் படிச்சிருந்தாங்களாம். எத்தனை முறை, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 500 முறை பைபிள் படிச்சு. எனக்கும் ஒரு ஆர்வம், அவங்க பைபிள் படிச்சிருக்கிறாங்களா, நம்மளாம் செய்யணும் அது போல் பைபிள் படிக்கணும் ஒரு ஆர்வம். ஆனால் வீட்டுக்கு வந்து நான் என்ன செய்வேன், திருமணம் ஆன புதுசில் ஊழியத்துக்கு வந்த புதுசில் என்ன செஞ்சேன், நைட்டெல்லாம் படிப்பேன், விளக்கை ஏற்றி வச்சுட்டு படிப்பேன். ஆனால் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சுகம் கண்ட உடனே பைபிள் படிக்கிறதுக்கு என்ன வரமாட்டுது, மனசு வரமாட்டுது, கொஞ்சம் சோம்பலாக இருக்குது. பைபிள் எடுத்தாலே தூக்கமாக வருது. பிசாசு என்ன செய்கிறான் பாரு, நம்மளோட விசுவாசத்தை எடுத்து போகிறதுக்கு பிளான் பண்ணுறான். என்ன செய்ய, ஏதாவது ஒரு வேலையை கொடுப்பான். பைபிள் படிக்கும்போது தான் ஏதாவது ஒரு வேலையை கொடுப்பான். தூக்கமாக வரும், வேறு ஏதாவது ஒரு வேலை வரும், பசிக்கும். மற்றவங்களாம் ஜாலியாக இருக்கிறாங்க, நம்ம மட்டும் பைபிள் படிக்கிறோமே ஒரு எண்ணம் வரும். இவ்வளோ பைபிள் படித்து என்னத்தை கண்டோம், இவ்வளோ பைபிள் படித்து நம்ம என்னத்தை கண்டோம், அப்படி ஒரு எண்ணம் வரும், அவிசுவாசமான எண்ணம் வரும். நிறைய காரியங்கள் அப்படி பைபிள் படிக்க முடியாதபடிக்கு நம்முடைய சிந்தனையில் கொண்டு வருவான். நம்முடைய சுற்றிலும் அவன் என்ன செய்கிறான், கொண்டு வந்து நம்மளை திசை திருப்ப அவன் பார்ப்பான். அவைகள்லாம் தள்ளி போட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் பைபிள் படிக்கும்போது, ஆண்டவரே நான் எனக்கு என்ன செய்கிறேன், பைபிள் படிக்க போகிறேன், என்னோடு கூட வாங்க, எனக்கு என்ன செய்யுங்க, பேசுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நான் பைபிள் படிக்க போகிறேன், என்னோட நீங்கள் பேசுங்க, நான் படிக்கிற வசனம் எனக்கு என்ன செய்யணும், புரியணும்னு சொல்லி நாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிப்போம்னு சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வார், நம்மோடு கூட பேசுவார். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். பைபிள் படிக்கணும், நானும் என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கணும், வேதத்தை கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பைபிள் படிக்க முடியும். அப்படி படித்து எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம், ஒரு சில முடிவுகள்லாம் எப்படி இருக்குன்னா, கடவுளை சார்ந்ததாக இருக்கணும், வேதத்தை சார்ந்ததாக இருக்கணும். ஜெபிக்கின்ற காரியத்தில், வேதம் வாசிக்கின்ற காரியத்தில், உபவாசம் இருக்கிற காரியத்தில், மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற காரியத்தில், மற்றவர்கள பேசும்போது விசுவாசமுள்ள வார்த்தை பேசுகிற காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, அதிகமாக அக்கறை உள்ளவர்களாக நாம் இருக்கணும், விருப்பம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், தொடர்ச்சியாக செய்ய முடியும்னு சொல்லி நான் அதை கற்றுக்கொண்டேன். அவங்களுக்கு அந்த வசனம் வாசிக்கிறதுல, வசனத்தை கேட்குறதுல, படிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, அதிகமாக செய்கிறாங்க. அப்போ நான் யோசித்து பார்த்தோம், என்கிட்ட என்ன இருக்குது, ஆர்வம் கம்மியாக தான் இருக்குது. அல்லேலூயா. நம்மகிட்டலாம் வசனம் வாசிக்கிறது ஆர்வம் கம்மியாக தான் இருக்குது, சரியா? அப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், கடன்னு பைபிள் படிப்போம், கடன்னு பைபிள் படிப்போம். படிக்கலையா, அந்த வசனத்தை கேட்போம். நம்முடைய ஆர்வம் எதில் இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய கிரியிலே தெரிஞ்சிடும். நம்முடைய ஆர்வம் எதில் இருக்குன்னு சொல்லி கிரியிலே தெரிஞ்சிடும், பேச்சில் தெரிஞ்சிடும். நம்ம எதை குறித்து அதிகமாக பேசுகிறோம், நம்ம பேசும்போதெல்லாம் எதை குறித்து அதிகமாக பேசுகிறோம். மற்றவங்கள பார்க்கும்போது அவங்கள்ட்ட நம்ம சில பேசுகிறோம் இல்லையா,
பேசுகிறோமா இல்லையா? நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு வரோம். இங்கே விழுப்புரத்தில் வந்து நல்லா ஃபேமஸான துணி கடை இது கன்னிகா பரமேஸ்வரி தானே. ஏன்னா நான் படிக்கும்போது அந்த கடை தான் நல்லா ஃபேமஸாக இருந்தது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அது ஃபேமஸாக இருந்தது. இப்போவும் அதுதான் ஃபேமஸாக இருக்குது. புதுசாக மகாலட்சுமியா பாருங்கள், அவங்களுக்கு பிடிச்சது தான் மகாலட்சுமி தான். எனக்கு தெரிஞ்சது. ஆமாம், நான் இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அந்த கடைக்கு போகிறோம். இப்போ என்ன சரி, இன்றைக்கி ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைக்கு போகிறோம். இப்போ ஜெபத்தில் போல், ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைக்கு போகிறோம். ஒரு ஒரு துணி வாங்குகிறோம். வாங்கிட்டு ஒரு நல்லா இருக்குது துணி வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சும்மா இருப்போமா? கொஞ்சம் விலையே கம்மியாக ஆயிடுச்சு. அந்த ட்ரெஸ் எப்படி ஆயிடுச்சு? விலை கம்மியாக இருக்குது, நல்ல துணியாக இருக்குது. நம்ம சும்மா இருப்போமா? என்ன பண்ணுவோம்? எப்போ போடணும்னு தோணும், மற்ற முன்னாடி காமிக்கணும்னு தோணும், அவங்க கூட சொல்லணும். அந்த இடத்துல போனால் அந்த கடையில் இவங்க சொன்னாங்களே, என்ன கடை அது? மகாலட்சுமி. கன்னிகா பரமேஸ்வரர் மகாலட்சுமி என்ன இருக்குது? விலை கம்மியாக இருக்குது, நல்ல துணியாகவும் இருக்குதுன்னு சொல்லுவோமா? ஏன் அதெல்லாம் செய்கிறோம்? நம்ம செஞ்சதுனால நம்ம என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். செஞ்சதுனால சொல்கிறோம். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? ரட்சிக்கப்பட்டது என்றைக்காக நம்ம உணர்ந்துருக்கிறோமா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு உணர்ந்துருக்கிறோமா? அதில் சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறோமா? அப்படி ரட்சிக்கப்பட்டதில் சந்தோஷம் அடைஞ்சிருந்தோம்னு சொன்னால், நிறைவு அடைஞ்சிருப்போம்னு சொன்னால், நம்முடைய விசுவாசம் உள்ள என்ன செய்யாது? சும்மா இருக்காது. அது என்ன செய்யும்? சொல்ல தூண்டும். மற்றவங்களுக்கு இந்த துணி நல்லா இருந்தது, இங்கே காசு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, எப்படி அது சொல்கிற தோணுதோ அது நம்மளை தூண்டுது. அது போல் உள்ளே இருக்கிற அந்த வசனம் என்ன செய்யும்? தூண்டிக்கிட்டே இருக்கும். அவங்ககிட்ட போய் இதை சொல்லணும். இன்றைக்கி நான் இந்த வசனம் படித்தேன், இன்றைக்கி இந்த வசனம் படித்தேன், அந்த வசனம் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, அந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருந்தது, உங்களை நேசிக்க சொல்லி போட்டிருந்தது, உங்கள்கிட்ட இந்த வசனத்தை பேச சொல்லி போட்டிருந்தது. இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களை நேசிக்கிறாரு. அதை சொல்ல தோணும். நான் பாவத்தில் இருந்தேன், நான் வியாதியில் இருந்தேன், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவருடைய பாவத்திலேருந்து வியாதியிலேருந்து என்னை மீட்டு எடுத்தார். நான் இப்போ காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், வியாதியிலேருந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்? சுகம் அடைஞ்சிருக்கிறேன். நீங்களும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணி பாருங்கள். நான் இயேசுக்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு சுகம் தந்தார். நீங்களும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல தோணும். எப்போ? உள்ளே இருக்க அந்த விசுவாசம் தூண்டி விட்டா நமக்கு தான் விசுவாசம் சோதனையில் செய்து தோற்று போயிடுது. சோதனை வரும்போது என்ன செய்யுது? விசுவாசம் தோற்று போயிடுது, சோர்வாயிடுது. என்னத்தை வாரம் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணி தோணுதா? வாரம் போகிறோம், ஒன்றுமே நடக்க மாட்டுது. நானும் தான் நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், அவரும் தான் சென்னையிலேருந்து வந்து என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டுது. வாரம் என்ன செய்கிறேன்? நான் ஜெபம் முடிஞ்சோன்னா என் தலையை கொடுக்குறேன், எனக்கா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு வியாதியாக இருக்குது, எனக்கு உடம்பு வலிக்குது. வாரம் என்ன செய்யுது? வாரம் உடம்பு வலி வருது, வாரம் ஏதாவது பிரச்சனை வருது, பலவீனம் வருது. ஏன்? விசுவாசம் குறைஞ்சிருச்சு, விசுவாசம் தளர்ந்து போச்சு. உங்களுக்கு விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குது. விசுவாசம் எப்படி இருக்குது? ஜெயம் எடுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசம் உங்களை ஜெயிக்கிறவங்களாக மாற்றும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தில் என்ன இருக்குது? உபத்திரவம் இருக்குது, வேதனை இருக்குது, பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது. ஆனாலும் கடவுளை செஞ்சாரா? ஜெயிச்சார். அல்லேலூயா. கடவுள் ஜெயிச்சாரா இல்லையா? அவர் ஜெயிச்சாரா, நாமளும் ஜெயிப்போம். ஏன்னா அவருடைய பிள்ளை, நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், அவரை நம்புகிறோம். அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னை பின்பற்றுகிறவங்க, என்னை விசுவாசிக்கிறவங்க நான் செய்கிறதையும் செய்வான், என்னை காட்டில் அநேக காரியங்களையும் செய்வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் நாம் விசுவாசிக்கிற அந்த விசுவாசமானது எந்த அளவுக்கு இருக்குது? முழுமையான விசுவாசம் கடவுள் மேலே மட்டும்தான் வச்சுருக்கிறோமா? நீங்கள் உண்மையாகவே முழுமையான விசுவாசத்தை கடவுள் மேலே வச்சுருப்பீங்க சொன்னால், நிச்சயமாக உங்களுக்கு என்ன வரும்? சோதனை வரும். பிரச்சனையே வரல எனக்கு அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட என்ன இருக்குது? விசுவாசத்தில் ஏதோ ஓட்டை இருக்குது. நீங்கள் முழுசாக இயேசுவை நம்பினீங்க சொன்னால், பிசாசு என்ன செய்வான்? அதை சோதிப்பான். அந்த சோதனை நீங்கள் ஜெயிச்சாதான் என்ன செய்வீங்க? அதுக்கு அடுத்தபடிக்கு நீங்கள் போவீங்க. ஒவ்வொரு நாளும் என்ன வரும்? நமக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் நாம் ஜெயிக்க வேண்டும். அநேக சோதனைகள் நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்துக்கிட்டே வந்தோம். விசுவாசியில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகளை பார்த்துட்டு வந்தோம். அன்பு செலுத்தாமல் போயிடும். அநேக நேரங்களில் சொந்தங்களுக்கு மட்டும், தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அன்பு செலுத்துகிறோம். அப்புறம்
பிரமாணத்தை நம்ம கைவிட்டுறோம். நம்முடைய கிரியில் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது கிடையாது. அப்படி சொல்லி விசுவாசத்தை குறித்து நம்ம அநேக காரியங்களை பார்த்துருவோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறதான காரியம் என்ன பார்த்தோம்னாக்கா, நம்ம அதிக ஆக்கினை அடையக்கூடாது. அதிக தண்டனைக்கு தண்டனைக்கே நம்ம என்ன செய்யக்கூடாது, முதல்ல போகக்கூடாது. இப்படி தண்டனைக்கே நம்ம போகாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய விசுவாசமானது என்ன செய்யணும், சோதிக்கப்படும் போது அவைகளை ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. சோதிக்கப்படும் போது சொல்லுங்கள், சோதிக்கப்படும் போது ஜெயம் எடுக்க வேண்டும். நம்மலாம் சோதிக்கப்படும் போது ஜெயம் எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும் வாசிக்கலாம். அது அடுத்த வசனம், 2வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். என்ன செய்கிறோம், நிறைய காரியங்கள் நம்ம என்ன செஞ்சிடறோம், தவறிடுறோம். என்ன செய்கிறோம், தவறி போயிடும். வாக்கு தவறிடுறோம், பேச்சு தவறிடுறோம். அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்கிறோம், கொடுக்க மறந்துடுறோம். வாங்குறேன்னு சொல்கிறோம், வாங்க மறந்துடுறோம். அநேக காரியங்கள் நாம் என்ன செஞ்சிடறோம், தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். யார்? பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதுமாக அடக்கி ஆளக்கூடியவன். நமக்கெல்லாம் சரீரம் இருக்கா? எல்லாருக்கும் சரீரம் இருக்குது. இந்த சரீரத்தை நம்ம அடக்கி ஆளணும். அப்படி செய்கிறோமா? நிறைய நேரம் செய்கிறோம். என்ன செய்கிறோம், நிறைய நேரம் செய்கிறோம், ஆனால் நிறைய நேரம் செய்கிறதில்ல. எப்படி? திரும்ப அந்த 2வது வசனத்தை வாசிக்கும்பொழுது, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால், சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, ஒரு வார்த்தை சொல்கிற இல்லையா, அந்த சொல்கிறதான சொல்லில் தவறாமல் இருந்தால் தான் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா, பூரண புருஷனாக இருக்கிறான், ஒரு முழுமையான மனுஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு முழுமையான மனுஷனாக எப்போ இருக்கிறான்? தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தவறாமல் இருப்பவன் தான் முழு மனுஷனாக இருக்கிறான். தன் சரீரம் முழுவதையும் என்ன செய்கிறான், அடக்கி ஆளுகிறான். இல்லைன்னு சொன்னால் அது என்ன செய்வோம், தன்னுடைய இஷ்டத்துக்கு போயிடும். ஒரு சில இடங்களில் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வார்த்தையை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஒரு சில இடங்கள் நம்முடைய வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன், யாரை பார்த்து கண்ட்ரோல் பண்ணுவோம்? நம்மை மேற்கொள்ளக்கூடிய நபரை பார்த்து, நமக்கு மேலே அதிகாரம் இருக்கக்கூடியவங்களை பார்த்து நம்ம செய்வோம், நம்ம கொஞ்சம் பேச்சை குறைச்சிப்போம். போலீஸ்காரங்களை பார்த்து நம்ம பேசுவோமா? தேவையில்லாத பேசுவோமா? ஆனால் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட இஷ்டத்துக்கு பேசுகிறது. டாக்டர்கிட்ட போய் நம்ம அதிகமாக பேசுவோமா? அங்கே பேச மாட்டோம். அவர் ஏன்னா ஊசியை என்ன செஞ்சுடுவார், மாற்றி போட்டு வரையில் மாற்றுதுன்னா மாற்றி கொடுத்துருவா, ஒரு பயம். போலீஸ்காரன் என்ன செஞ்சுருவான், பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான்னு ஒரு பயம். அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம பேசும்பொழுது அப்போ ஒரு சில இடங்களில் எதை பேசணும்னு சொல்லி தெரியும், ஆனால் அநேக நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம், எங்கே எதை பேசணும்னு தெரியாமல் இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்களாம் செய்கிறாங்க, இருக்கிறாங்க இல்லையா, சின்ன பிள்ளைங்களாம் பேசணும் ஆசைப்படுவோம். எல்லாருக்கும் பேர பிள்ளைங்க இருக்காங்களே, எல்லாருக்கும் பேர பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பேர பிள்ளைங்களாம் பேசும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் முழுசாக வார்த்தை வராது வாயில், கொஞ்சம் தான் தத்தி மழலை மொழியில் தான் பேசும். அதை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆசையாக இருக்கும். ஆனால் வயசான பிறகு நம்மளாம் என்ன செய்கிறோம், அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். வயசான பிறகு நம்ம என்ன செய்கிறோம், அப்படி தான் பேசுகிறோம். எப்படி பேசணும்னு சொல்லி தெரியல. சின்ன பிள்ளைங்களாம் மழலை மொழியில் அப்படி தத்தி பேசுகிற மாதிரி பெரியவங்களாயும் நாம் என்ன செய்கிறோம், அப்படி தான் பேசுகிறோம். 2 வயசு குழந்தை 1.5 வயசு குழந்தை பேசுகிற மாதிரி தான் எவ்வளோ பெரிய மனுஷனானாலும் மனுஷியானாலும் நம்ம பேசுகிற பேச்சு நமக்கு தெரிய மாட்டேது. எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எங்கே எப்படி பேசணும், யாருக்கிட்ட எதை பேசணும் தெரியாமல் என்ன செய்கிறோம், நம்ம அநேக நேரம் தவறி போயிடுறோம். அல்லேலூயா. அதனால் என்ன செய்யுது, நம்முடைய சரீரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. நம்ம விட அதிகமான பலன் உள்ளவர்கிட்ட நம்ம என்ன செய்கிறோம், கண்ட்ரோலாக இருக்கிறோம். நம்ம விட பலன் கம்மியாக இருக்கிறவங்க என்ன செய்யணும், நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு பேசுகிறோம். அப்படி பேசுகிறவங்க யார் கிடையாது, பூரண புருஷன் கிடையாது, ஒரு முழுமையான மனுஷன் கிடையாது. அப்படி கண்ட்ரோல் பண்ணுறவன், நான் பேசுகிற பேச்சை கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறேன், எங்கே யார்கிட்ட பேசினாலும் என்ன செய்வேன்னு கரெக்டாக என்னோடய வார்த்தையை அளந்து அடக்கி தானே பேசுவேன்னு சொல்லுவீங்க சொன்னால், அப்படி பேசுவீங்க சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்க, உங்களை சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறீங்க, அடக்கி ஆளக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. நம்முடைய பேச்சை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் இதுதான் உலகத்திலே மிக 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 முக்கியமானது. நம்ம பேச்சை கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னு சொன்னால், நம்முடைய வார்த்தையை குறைச்சிட்டோன்னு சொன்னால்,
யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருப்போம்? ஒரு முழுமையான ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக இருப்போம். ஆனால் அதுக்கு என்ன செய்ய மாட்டான் பிசாசு? விட மாட்டான். அதுக்கு நம்மளை என்ன செய்ய மாட்டான் பிசாசு? விட மாட்டான். நம்முடைய சோதனையை, நம்முடைய விசுவாசத்தை சோதனையினால் சோதித்து பார்ப்பான். என்ன செய்வான் பிசாசு? சோதித்து பார்ப்பான். ஏதாவது ஒன்று பேச வைப்பான், ஏதாவது ஒன்று பேச வைப்பான், தூண்டி விடுவான், கோபத்தை உண்டாக்குவான், எரிச்சலை உண்டாக்குவான். வேறு யார் மூலயமாவது என்ன செய்வான்? நம்ம கேள்வி கேட்பான். சிலருக்கு கேள்வி கேட்டால் பிடிக்காது. ஸ்கூலுக்கு போகாத காரணமே அதுதான். அங்கே என்ன செய்கிறாங்க? சும்மா மிஸ்ஸு கேள்வி கேட்குறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க, பரீட்சை வைக்கிறாங்க, அதனால் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. சிலர் என்ன செய்ய மாட்டாங்க? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் எக்ஸாம் வச்சுட்டே இருக்கிறாங்க, படிக்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருந்தால் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா பிள்ளைங்க? அதுபோல் கேள்வி கேட்டால் என்ன செய்யாது? யாருக்கும் பிடிக்காது. கேள்வி கேட்டால் பிடிக்காது. நம்மளை இதை செய்யாதுன்னு சொல்லி யாராவது பேசினா நமக்கு பிடிக்காது. இதுபோல் என்ன செய்வான்? நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படிக்காக அநேக வார்த்தைகளை கொடுத்து, அநேக கேள்விகளை கொடுத்து, அநேக சந்தேகங்களை கொடுத்து, அநேக எரிச்சலை உண்டாக்கி, கோபத்தை மூட்டி பிசாசு செய்வான், நம்மளை சோதிப்பான். அப்படி சோதிக்கும்போது நம்முடைய வாயை நம்ம கண்ட்ரோலாக வச்சுருப்போம்னு சொன்னால் நம்ம எப்படி இருப்போம்? ஒரு முழுமையான ஒரு மனுஷனாக இருப்போம். தன்னுடைய சரீரத்தை அடக்குகிறவன் தான் யார்? ஒரு முழுமையான மனுஷன். சொல்லுங்கள், தன்னுடைய சரீரத்தை அடக்குகிறவன் முழுமையான மனுஷன். இல்லைன்னா அறகுறை. இல்லைன்னா யார்? ஆமாம், இன்றைக்கி நம்மளாம் எப்படி தான் இருக்கிறோம்? அறகுறையாக தான் இருக்குது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் அறகுறையாக தான் இருக்குது, பேச்சும் அறகுறையாக தான் இருக்குது. ஒரு முழு மனுஷனாகவே இது கிடையாது. இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், நிறைய விஷயத்தில் தவறுகிறோம். அதில் ஒன்று தான் என்னது? பேச்சு. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனாயும் தன் சரீரத்தை கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அவன் தான் யார்? பூர்ண புருஷன். கடிவாளத்தால் தன்னுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன். அல்லேலூயா. நம்முடைய வாயை கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரியணும். தேவையில்லாமல் பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாமல் எதையும் பேசக்கூடாது. 2 பேர் சேர்ந்தாச்சுன்னா 3வது ஒரு நபரை குறித்து பேசக்கூடாது. நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது? கணக்கு பார்க்கவே முடியாது. நமக்கு வர ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? கணக்கு பார்க்கவே முடியாது. அது பாட்டு தானாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆசீர்வாதம். எப்போ? வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டா. நம்ம பேச்சை குறைச்சிட்டோன்னு சொன்னால், பேச்சை குறைச்ச மனுஷன் ஞானி. பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்னப்படுவான்னு சொல்லி வசனம் இருக்குது. என்ன சொல்லுது? பேசாமல் இருந்தா மூடனும், முட்டாளாக இருக்கிறவன் பேசாமல் இருந்தால் அவன் ஞானின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனை என்ன செய்வாங்களாம்? சொல்லுவாங்களாம். நான் இப்போ ஒரு முட்டாள்னு வச்சுப்போமே, நான் முட்டாள், ஆனால் இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் திடீர்னு நான் பேசாமல் அமைதியாக இருந்தேன்னு சொன்னான், இப்போ இந்த மனுஷன் எதுவுமே பேச மாட்டேன், இப்போ ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் போல், இவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குது, அதனால தான் இவர் பேச மாட்டாரு. நான் முட்டாளாக இருந்தாலும் நான் பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு செய்வாங்க மற்றவங்களாம் பெரிய ஞானின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் வசனம் சொல்லுது. பேசா இருந்தால் மூடனும் ஞானி என்னப்படுவான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நம்முடைய வாயை, நம்ம பேச்சை என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. எதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும்? எதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும்? வாயை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம பேச்சை குறைக்க தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அடுத்து 3வது வசனம் பாருங்கள். நம்ம என்ன செய்கிறோம்? குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, குதிரையை கண்ட்ரோல் பண்ண என்ன செய்கிறோம்? ஒரு கடிவாளம் போடுறோம். எதுக்கு? குதிரைக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு நம்ம விரும்புகிற பக்கம் அதை திருப்பும்படிக்காக என்ன செய்கிறோம்? முயற்சி செய்கிறோம் இல்லையா? குதிரை யாரெல்லாம் எல்லாரும் பார்த்துக்கிறீங்களா? குதிரைக்கு கடிவாளம் போட்டிருக்கிறது பார்த்துருக்கீங்களா? கடிவாளம் எங்கே இருக்கும்? குதிரையை பார்த்துருக்கீங்களா? எங்கே இருக்கும்? வாயாண்ட போட்டிருப்பாங்க. எதுக்கு அது? எந்த பக்கம் திருப்பணும்னு சொல்லி என்ன செய்யணும்? தெரியணும் இல்லையா? மாட்டுக்கும் போட்டிருப்பாங்க. மூக்கு நாங்கள் இருந்து சொல்லி மாட்டுக்கும் போட்டிருப்பாங்க. அது எதுக்காக வச்சுருக்குறாங்க? அது அப்படின்னு நீங்கள் என்ன செய்றீங்க? அதுக்காக இல்லை, அது நம்ம எந்த பக்கம் அதை திருப்பணும்னு சொல்லி அதுக்கு அடையாளம் சிக்னல் கொடுக்கறதுக்காக. நீங்கள் லெஃப்ட் சைடு அதை பிடிச்சி இழுத்தீங்கனாக்கா லெஃப்ட் பக்கமாக திரும்பும். என்ன செய்யும்?
லெஃப்ட் பக்கமாக ரைட்டில் இழுத்தா ரைட் பக்கமாக நம்ம எந்த திசையில் திரும்பணும்னு சொல்லி அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், செய்கை. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு உணர்வு என்ன உண்டு பண்ணுறோம். அதுபோல் குதிரைக்கு என்ன செய்யிருக்கிறாங்க, கடிவாளம் போட்டிருக்காங்க. எதுக்காக? அதை நடத்துகிறவங்க விரும்புகிற பக்கம் அது திரும்பும்படிக்காக. அது என்ன செய்யணும், நம்ம கடிவாளம் போட்டு திருப்புறோம் இல்லையா. என்ன செய்கிறோம், நம்ம விருப்பத்துக்கு அந்த குதிரையோ மாடோ நடக்கணும்னு சொன்னால் அதை என்ன செய்கிறோம், அதுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கடிவாளத்தை போட்டு நம்ம செய்கிறோம், இழுக்கிறோம் இல்லையா. அதுபோல் நம்முடைய நாக்கை என்ன செய்யணும், நம்ம கடிவாளம் போட்டு திருப்ப வேண்டும். அல்லேலூயா. எதுக்கு கடிவாளம் போடணும்? நாக்குக்கு. நம்ம நாக்குக்கு என்ன செய்யணும், கடிவாளம். அநேக நேரம் கடிவாளம் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, விட்டுட்டோம். அது என்ன செய்யுது, அதனால் தேவையில்லாதெல்லாம் பேசி அடி வாங்க வச்சிருது. தேவையில்லாத பேசி அடி வாங்க வச்சிருது. நாம் அதில் செய்யணும், கவனமாக இருக்கணும். நம்ம பேசுகிற பேச்சு எப்படி இருக்கணுமா, கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கணும். கண்ட்ரோல் பண்ணணும், பேச்சை நம்ம என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். அந்த வசனம் சொல்கிற பிரகாரமாக நம்ம பேச்சை, நம்முடைய நாவை நாம் அடக்குவோன்னு சொன்னால் ஒரு முழுமையான மனுஷன் சொல்லி பார்த்தோம். இங்கே பார்க்குறோம், அதுக்கு உதாரணமாக, அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். எப்படி குதிரையை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு கடிவாளம் போடுறோமோ அதுபோல் கடிவாளத்தை போட்டு என்ன செய்யணும், அதை கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய வேலைக்கு அதை பயன்படுத்துகிறோமோ அதுபோல் நம்முடைய நாக்கு என்ன செய்யணும், கடிவாளம் போட்டு அடக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறாங்க, வாசிக்கலாம். 4ஆம் வசனம். அல்லேலூயா. பெரிய கப்பல். கப்பல் எவ்வளோ பெருசு. கப்பல் இப்போ செய்கிற கப்பல்லாம் ரொம்ப பெரிய கப்பலாக இருக்குது. அந்த கப்பலில் வந்து என்ன இருக்குது, ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்குறாங்க. கப்பல் உள்ளேயே என்ன செய்கிறாங்க, ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்குறாங்க, ஹெலிபேட் வச்சுருக்குறாங்க, பல அடுக்குகள் இருந்ததுனா கப்பல்லாம் கூட இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது எது தான், ஒரே ஒரு சுக்கான் தான். என்னது, ஒரே ஒரு ஹேண்ட்பேர் தான். அது என்ன செய்யுது, அது கீழே அது திருப்பும்போது கீழே என்ன செய்யும், அதோடைய ஃபேனை எந்த பக்கம் திருப்பிடுவாங்களோ அந்த பக்கம் திரும்பும், கப்பல் செய்யும் அந்த பக்கமாக திரும்பும். எந்த திசையில் போகணும்னு சொல்லி அதை நடத்துகிறவன் விரும்புகிறானோ அந்த பக்கமாக அது என்ன செய்வான், அதை திருப்பும்போது என்ன செய்யும், முழு கப்பலும், அவ்வளோ பெரிய கப்பலை என்ன செய்யுது, சின்ன அந்த சுக்கா என்ன செய்யுது, திருப்புது. அதுபோல் இந்த முழு சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுன்னா, கரெக்டாக பாதுகாக்கணும், கரெக்டாக நடத்தணும்னு சொன்னால் ஒரே ஒரு சுக்கான் தான் இருக்குது. என்னது இது, நாக்கு. நம்முடைய வாய் என்ன செய்யணும், நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு சொன்னால் நம்முடைய முழு சரீரமும் என்ன செய்கிறோம், அது கரெக்டாக போக வேண்டிய இடத்துக்கு அது போகும். இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யாது, சரியாக நடத்துகிறவங்க பிரகாரம் அது போகாது. நம்ம எல்லாம் நடத்துகிறது யார் நடத்துகிறா நம்மளை, யார் நடத்துகிறா நம்மளை, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், நம்மளை நடத்துகிறார். நமக்கு எப்படி நடத்துகிறார், வசனத்தை கொடுத்து நடத்துகிறார். அல்லேலூயா. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் இல்லையா, இதையெல்லாம் வந்து நான் நோட் பண்ணிட்டு வரல. நான் நோட் பண்ணுறது வேறு. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், உங்களுக்கு வந்து வசனத்தை சொல்லணும்னு சொல்லி நான் நோட் பண்ணிட்டு வந்தது வேறு. ஆனால் அது எதையுமே நான் பேசாமல், அது எதையுமே உங்களுக்கு சொல்லாமல், இங்கே வசனத்தை படிக்கும்போது என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற, இதெல்லாம் நீ சொல்லுன்னு. அதான் நான் உங்களுக்கு நினைப்பேன் சொல்லிவிட்டு அநேக வசனங்கள் நான் நோட் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். ஆனால் எதையுமே நான் செய்யலை, என்னால் பேச முடியல. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிற பிரகாரமாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நம்முடைய சரீரமாகிய இந்த கப்பல், நம்மளாம் எப்படி இருக்கிறோம், கப்பல் மாதிரி இருக்கிறோம், பெருசாக இருக்கிறோம். ஆனால் இவ்வளோ பெரிய உருவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இது இந்த நாக்கு. இந்த நாக்கு கரெக்டாக இருந்துச்சு சொன்னால், இந்த வாய் கரெக்டாக இருந்துச்சு சொன்னால் நம்ம சரீரம் முழுதுமாக என்ன செஞ்சிடும், சரியான பாதையில் போயிடும். கடவுளுக்கு நம்மை நடத்துகிறதான கடவுளுடைய வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வேத வசனம், இதுதான் நம்மளை என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். இந்த வசனம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும்படிக்கு, வேத வார்த்தை நம்மை கண்ட்ரோல் பண்ணும்படிக்கு நம்ம விட்டு கொடுப்போம்னு சொன்னால் சரியாக என்ன செய்யும், நம்ம நடப்போம், சரியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமக்குன்னு கடவுள் வைத்திருக்கிறதான நிரந்தரமான நித்தியமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் இந்த அவுத்து விட்ட மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் என்ன செய்கிறோம், காணப்படுறோம். நம்ம பேசுகிற பேச்செல்லாம் எப்படி தான் இருக்குது, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறோம். ஆகையினால கடவுள் நம்மளை என்ன செய்ய முடியல, அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியல. அவர் கடவுள் யாரையும் என்ன செய்ய மாட்டார், கட்டி வைக்க மாட்டார். அவர் இஷ்டத்துக்கு யாரையும் என்ன செய்ய மாட்டார், அடக்கி
ஆள மாட்டார். ஆனால் கடவுள் எல்லாரையும் ஃப்ரீயாக விட்டுருவார். அதனால தான் எல்லாருக்கும் என்ன இருக்குது? செல்ஃப் இருக்குது, சுய கட்டுப்பாடு, சுயம் இருக்கு ஒன்று இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? சுயம் சுயம். நம்முடைய விருப்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா? எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் கடவுள் என்ன செய்ய மாட்டார்? யாரையும் கட்டுப்படுத்த மாட்டார். அந்த சுய விருப்பத்தில், அந்த செல்ஃபில் நீங்கள் கடவுளை சார்ந்திருக்கிறீங்களா? அதை தான் கடவுள் சிலர் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் அந்த சுய விருப்பத்தில் நீங்கள் கடவுளுக்கு பிரியமாக நடக்கிறீங்களா? கடவுளுக்கு பிரியமாக எப்படி வாழணும்? வசனம் சொல்கிற பிரகாரம் வாழணும். இந்த சரீரம் முழுவதையும் என்ன செய்யணும்? அடக்கி ஆளணும். சரீரம் முழுவதையும் நம்ம அடக்கி ஆளணும்னு சொன்னால் எவையில் நம்ம தவறுகிறோம் அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? அடக்கி. நம்ம எதில் தவறுறோம்? பேச்சில் தான் தவறுறோம். இந்த பேச்சை, இந்த வார்த்தையை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் சரீரம் முழுவதையும் நம்ம என்ன செய்வோம்? கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். அப்போ தான் அப்படி கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் யார்? ஒரு முழு மனுஷனாக இருப்பான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படி முழு மனுஷனாக இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி சொல்லுகிற வசனம் அதுக்கு உதாரணமாக சொல்லுது. என்ன சொல்லுது? ஒரு குதிரையை பார்த்தோம். குதிரையை பார்த்தோம். அந்த குதிரை என்ன செய்யுது? கடிவாளத்தினால அது கண்ட்ரோலில் இருக்குது. கடிவாளம் போட்டு என்ன செய்கிறாங்க? அது நடத்துகிறவங்க விரும்புகிற பிரகாரம் அது நடக்குது இல்லையா? அதுபோல் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய நாக்குக்கு என்ன செய்யணும்? நம்ம வாய்க்கு கடிவாளம் போட்டு தேவையில்லாத இதெல்லாம் பேசாமல் கண்ட்ரோல் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அல்லேலூயா. பெரிய கப்பல் எப்படி ஒரு சின்ன சுக்கானால் அது நடத்தப்படுதோ அதுபோல் பெரிய உருவமாக்கி நாம் நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணி நடத்த நம்முடைய நாக்குக்கு என்ன செய்யணும்? ஒரு கடிவாளம் போடணும், ஒரு சுக்கான் போட்டு என்ன செய்யணும்? அதை சரியான அளவில் நம்ம பேசணும். எவ்வளோ பேசணுமோ அவ்வளவு பேசணும். எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும். நம்முடைய நாக்கை, நம்முடைய வாயை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் முழுமையான ஆசீர்வாதம் கடவுள் நமக்கு என்ன செய்யிருக்காரு? வச்சிருக்கிறார். நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படியே 5ஆம் வசனம், அப்படியே நாவானதும் சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. 6ஆவது வசனத்தில் பார்க்கும், நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது சொல்லி இங்கே பார்ப்போம். நம்முடைய நாக்கு எப்படிப்பட்டதாக இருக்குதா? நெருப்பு. நம்ம நாக்கில் என்னது? நெருப்பு. ஒரு திருக்குறள் தான் நினைக்கிறாமா? திருக்குறள் தான். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. நெருப்பு காயம் பட்டால் கூட என்ன செஞ்சிருமா? ஆறிடும். ஆனால் ஒரு சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லிட்டானா சாவர வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க. நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, எத்தனை பேர் நம்மளை அப்படி காயப்படுத்தியிருப்பாங்க. நம்மளும் எத்தனை பேரை காயப்படுத்தியிருப்போம். அதை என்ன செய்யணும்? நம்ம இந்த நாளில் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? அதை விட்டுடணும். மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய வார்த்தை இருக்கக்கூடாது. ஒரு சின்ன நெருப்பு என்ன செய்தான்? ஒரு பெரிய காட்டையே அழிச்சு போடுது. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தை நெருப்பு மாதிரி இருக்குது. நம்முடைய வாயின் வார்த்தை என்ன செய்யுது? அநேக நேரங்கள் நெருப்பு மாதிரி மற்றவங்களை காயப்படுத்துது. அப்படி காயப்படுத்தாதபடிக்கு அதை கண்ட்ரோல் பண்ண சொல்லி கடவுளை சிலர் இங்கு சொல்லுகிறாரு. அது எப்படி நிறைஞ்சதுன்னா, அது அநீதி நிறைந்த உலகம். அந்த நெருப்பு எப்படி இருக்குதா? அந்த நாக்கு அநீதி நிறைந்த ஒரு உலகத்தை போல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆகையினாலே நம்முடைய நாக்கை, நம்முடைய வாயை கண்ட்ரோல் பண்ண நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அநீதியான காரியங்கள் நிரம்பி இருக்கிறதான அந்த நாக்கை நெருப்பு போல இருந்து மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியதான அந்த நாக்கை, பேச்சை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நடத்தணும், அடுத்து பழகணும். இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். இதெல்லாம் பேசிட்டு, இந்த வார்த்தையெல்லாம் இப்படி பேசுங்க சொல்லிவிட்டு நான் என் இஷ்டத்துக்கு நான் பேசினாக்கா எனக்கும் ஐயோ, இதை கேட்டுட்டு நீங்களும் உங்கள் இஷ்டத்துக்கு இங்கே நடப்பீங்க சொன்னால் உங்களுக்கும் ஐயோ. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, கடவுளை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது, விசுவாசத்தில் என்ன செய்ய முடியாது? முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியாது, விசுவாசத்தில் நடக்க முடியாது. கேட்ட வசனத்தின்படி நடக்கலன்னு சொன்னால், நான் சொல்கிற வசனத்தின்படி நானும் நடக்காமல் இருப்பேன்னு சொன்னால் எனக்கும் என்ன இருக்குது? அதிக ஆக்கினை உண்டாகும் என்ன இந்த வசனத்தில் பார்ப்போம். ஆகினாலே நாம் யோசித்து பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம். தொடர்ந்து வர வசனங்களை அடுத்த வாரங்களில் பார்ப்போம். நேரம் அதிகமாகிடுச்சு. ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? விசுவாசத்தில் நம்ம அநேக நேரங்களில் சோதிக்கப்படுவதான காரியம் என்ன? நம்ம பேச்சு தான். நம்முடைய பேச்சு தான் மிக மிக
முக்கியமானதாக இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை அனுபவிக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு சொன்னால் நம்முடைய வார்த்தை என்ன இருக்கணும்? கண்ட்ரோலாக இருக்கணும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், தேவையில்லாது பேசக்கூடாது, காயப்படுத்தக்கூடிய காரியங்களை பேசக்கூடாது. அதுக்கு உதாரணமாக சொல்கிறோம், நம்ம நாக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டா தான் ஒரு முழுமையான மனுஷனாக இருப்போம். நம்முடைய நாக்கை கண்ட்ரோல் பண்ண சொன்னால் நம்ம நாம் என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. குதிரையை எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதை அடக்கி ஆள்வதற்கு அதுக்கு எப்படி கடிவாளம் தேவைப்படுதோ, ஒரு கப்பலை தன்னுடைய விருப்பத்தின்படி நடத்துவதற்கு எப்படி ஒரு சுக்கான் தேவைப்படுதோ, அதுபோல் நம்முடைய நாக்கையும் அடக்கி ஆள இந்த வேத வசனம் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் தெரியலன்னு சொன்னால், வேத வசனம் நம்ம புரிஞ்சிக்கலன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? சரியாக நடத்த முடியாது, அடக்கி ஆள முடியாது. நம்மை நாமே அடக்கி ஆள தெரியலன்னு சொன்னால் மற்றவங்களை என்ன செய்ய முடியாது? நம்ம ஒழுங்காக நடத்த முடியாது. உங்களுக்கு போதிக்கிற நான் சரியில்லைன்னு சொன்னால், சரியாக நடக்கலன்னு சொன்னால் நீங்களும் எப்படி தான் இருப்பீங்க? அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் நான் போதிக்க வசனத்தை கேட்டு நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன செய்வீங்க? நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. போதிக்கிற நான் அந்த வசனத்தின்படி வாழாதபடிக்கு என் விருப்பத்தின்படி நான் வாழ்வேன்னு சொன்னால், மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? அதியாக்கணைக்கு அடைவேன்னு சொல்லிங்க வசனம் சொல்லுது. ஆகினாலே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, வசனத்தை கேட்கிற நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பேச்சை நான் கண்ட்ரோல் பண்ணுறேனா, அடக்கி ஆளுகிறேனான்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கலாம். கண்களை மூடி, தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோதிரம் 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 சோதிரம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம், தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, பேசுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு வசனத்தின்படியே வாழ ஆண்டவரே, சொல்லுகிற வார்த்தையின்படியே வாழ ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபையானவரே, கிருபையானவரே, கிருபையானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல தெய்வமே சோத்ரம், நல்ல தெய்வமே சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே என் வார்த்தையானது ஆண்டவரேப்பா எனக்குள்ளாக ஆண்டவரேப்பா இருந்து வருவதான வார்த்தையானது ஆண்டவரே வசனத்தின்படியே அடக்கி ஆளப்பட ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. என்னுடைய விருப்பத்திற்கு, என்னுடைய இஷ்டத்துக்கு நான் பேசாதபடிக்கு ஆண்டவரே பேச வேண்டிய வார்த்தைகளை மாத்திரம் பேச ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. என்னுடைய விசுவாசமானது சோதிக்கப்படும் பொழுது அந்த சோதனையை சிக்கிக்கொண்டு ஆண்டவரே நான் போகாதபடிக்கு அதிலிருந்து மீண்டு வர பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டதான ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வசனத்தின்படியே வாழ ஆண்டவரே உதவி செய்வீராக. நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பேசுகிறதான பேச்சிலே அவருடைய வாழ்க்கையானது ஆண்டவரே சோதரமையா 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 நடைமுறைப்படுத்த கடைபிடிக்க உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. கேட்ட வசனத்தின்படியே வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக ஐயா.